இருக்கு. சரிம்மா. இதெல்லாம் எங்கள் காலேஜ் சிவில் டிபார்ட்மெண்ட் உள்ள பெருசு காலேஜ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். இன்னொரு வீடியோவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்லேயே என் ஹஸ்பண்ட் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இதுதான் என் காலேஜ் தங்கம். இது வந்து நான் கல்யாணம் ஆனதுலேருந்து நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. அவர் காலேஜ் எப்போல்லாம் தாண்டாரோ அப்போல்லாம் காமிப்பார், அதை மறக்காமல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்ரீலங்கா போகிற கிளிப்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 நாளாகவே வெளியே தான் சுற்றியே இருந்தோம். இந்த மெரினாவுக்கு வந்திருக்கிறது வந்து இப்போ நான் இருக்கிறது மெரினா பீச்சில். அது வந்து நான் இந்தியா நாளைக்கு போகிறேன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே அதான் 2 நாளாகவே சுற்றிட்டே தான் இருந்தோம். இது முன்ன நாள், இந்தியா ஸ்ரீலங்கா வர்றதுக்கு முன்ன நாள் மெரினா பீச்சில் ரொம்ப நேரம் இருந்தோம். சைஹமா பார்த்துட்டிங்கன்னா தூங்கிட்டாங்க. சேஹமானா நல்லா விளையாடினாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டும் ஒரு பக்கத்தில் என்னது எப்படி சொல்கிறது, ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் பாட்டுக்கும் நல்லா காற்றா இருந்துச்சு. ரொம்ப நாள் நான் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து இவ்வளோ நேரம் வந்து மெரினால இருந்ததே கிடையாது நைட் டைமில். அன்றைக்கி வந்து ரொம்ப நாள் வந்து நான் இருந்தேன். ஸோ ஒரு வழியாக நான் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ரிட்டர்ன் போகிறேன். நான் வந்து ஷேஹமாவுடைய வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் அப்போ நான் அதுக்காக தான் போனேன். இப்போ செகண்ட் டைம் எக்ஸாமே முடிஞ்சிருச்சு ஷேஹமாக்கு. What is your name? My name is Fatima Riyadwan. How old are you? I am 4 years old. Where do you live? I live Bellumpiti. What is your favorite food? My favorite food is biryani. Chicken biryani or mutton biryani? Chicken biryani. What is your favorite drink? My favorite drink is or favorite food. What is your favorite color? My favorite color purple color. Okay, done. What is your? ஸோ நான் சொன்ன மாதிரி செகண்ட் டைம் எக்ஸாமே முடிஞ்சிருச்சு ஷேஹமாக்கு. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் அப்போ எடுத்த வீடியோ இப்போ தான் நான் எடிட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து ஊருக்கு போகிறதுன்னா தெரியும்ல, சாக்லேட்ஸ்லாம் எடுப்போம், வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுப்போம். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வந்து நான் கரண்ட் இண்டக்ஷன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் வீட்டுக்கு தேவைன்னு. ஸோ அதுவும் வந்துருச்சு. நான் இன்றைக்கி நைட்டு கிளம்புறேன்னா இன்றைக்கி பேக் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துருச்சு அதுவும். ஸோ நான் எங்கள் வீட்டோட இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான இடம். ஏன்னா எனக்காக இருக்கட்டும், என் மாமியாருக்கும் இருக்கட்டும், நாங்கள் வந்து இங்கே தான் இருந்து ஒன்றா இருந்து பேசிக்கிட்டு, நான் சமைக்கும் போதாக இருக்கட்டும், என் மாமியாரும் நானும் பாத்திரம் கழுவும் போதாக இருக்கட்டும், அந்த மாதிரி பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இந்த இடத்துல தான் இருப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம் வந்து. அதை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் இன்ன வரைக்கும். ஸோ நைட்டு நாங்கள் கிளம்பிட்டோம், ஏர்போர்ட் கிளம்பி இப்போ நான் போயிட்டு இருக்கோம். ஸோ என் ஹஸ்பண்டு வந்து என் கூடவே வரதா தான் பிளானில் இருந்துச்சு. ஆனால் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து லீவு கிடைக்கல. அதனால வந்து நாங்கள் 3 பேர் தான் முன்னாடி வந்தோம். நாங்கள் போயிட்டு ஒரு 1 வீக்லேயே வந்து என் ஹஸ்பண்ட் பின்னாடியே வந்துட்டார். வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 14 டேஸ் சம்திங் இருந்தார். என் கூடவே இருந்துட்டு தான் திரும்பி கிளம்பினார். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இடையில வந்துட்டு போயிட்டு அப்புறமா திரும்பியும் சைஹமாவுடைய பிறந்த நாளைக்கு வந்தார். ஸோ சைஹமாவுடைய பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் செஞ்சதுலாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இப்போ நாங்கள் ஏர்போர்ட் வந்து நெருங்கிட்டோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை எனக்கு. என்னென்னா நான் போயிட்டு ஒரு 1 வீக்கில் வந்துடுவார்ல அவர், அந்த ஹஸ்பண்ட் வந்துடுவாருன்ற ஒரு இதில் வந்து அப்படியே நான் கிளம்பி போயிட்டேன். எப்படியோ இவங்க 2 பேரையும் கொண்டு போய்ட்டு ஸ்ரீலங்காவில் சேர்த்தா போதும்னு இருந்தது. ஏன்னா சைஹமா வந்து ரொம்ப சேட்டை. ஷேஹமா மாதிரியே கிடையாது. சைஹமா ரொம்ப ஆக்டிவ். அவங்கள வச்சு சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம் எனக்கு. அதுவும் ஏர்போர்ட்டில் யோசிச்சு பாருங்கள் என் நிலைமை எப்படி இருக்கும்னு. ஸோ அதை நினச்சிட்டே ஒரு மாதிரி எனக்கு பீதியை கிளப்பிட்டே இருந்தது. ஒரு வழியாக எப்படியோ வீட்டுக்கு போனால் போதும்னு தான் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதுதான் சென்னை ஏர்போர்ட். நைட்டில் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அங்கேயும் நல்லா செஞ்சுருக்காங்க ஏர்போர்ட் வந்து.
எனக்கு என்னென்னா வந்து நான் எப்போவுமே ஸ்ரீலங்காலேருந்து இந்தியா வரும்போது விட நான் இந்தியாவிலேருந்து வந்து ஸ்ரீலங்கா கிளம்பும் போதே என் ஹஸ்பண்ட் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா வந்து நிறைய திங்ஸ்லாம் நாங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்து போகும்போது எனக்கு லக்கேஜஸ் அதோடைய வெயிட்டு எல்லாமே வந்து நிறைய இருக்கும். இதை சைகமாகவே வச்சுக்கிட்டு நான் அந்த பெல்ட்டில் வந்து லக்கேஜ் எடுக்கணும், இது எல்லாமே எனக்கு டென்ஷனாகவே இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து கடைசி டைம் வரைக்கும் வரதா தான் பிளான்ல இருந்துட்டு, அதுக்கப்புறம் இடையில தானே எனக்கு அவருக்கு லீவு கிடைக்காம இது கேன்சல் ஆச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் எப்படி நான் மேனேஜ் பண்ண போறேன்னே எனக்கு தெரியலன்ட்டு ஒரே பயந்துட்டே தான் நான் போனேன். ஸோ ஒரு வழியா நான் வந்து இப்போ உள்ளே போறேன். எல்லாமே இமிக்ரேஷன் முடிச்சு உள்ளே போகிற வரைக்குமே ஹஸ்பண்ட் அப்புறம் என் மாமா, மாமி எல்லாமே வந்து வெளியே நின்றுட்டே தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்தது ஷேகமுடைய எக்ஸாமுக்கு ஒரு 2 days பிஃபோர் தான் வந்தோம். வந்ததுமே அவங்களுடைய ரிவிஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் இந்தியாவிலேருந்து எல்லாம் சொல்லி கொடுத்து தான் கூட்டி வந்தேன். எல்லாமே கொஞ்சம் திரும்பி மறுபடியும் ஞாபகப்படுத்தி அவங்களுடைய ரைம்ஸ்லேருந்து எல்லாமே ஞாபகப்படுத்திட்டு இருந்தேன். 2 days தான் இருக்குன்றதுனால. ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோ அது வந்த அன்றைக்கே வந்து எங்களுக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, இறால் கிரேவி பண்ணி, அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி, லீக்ஸ் வந்து வெஜிடபிளுக்கு ஆக்கியிருந்தாங்க அம்மா வந்து. சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மத்தியானம் வந்து. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இன்ஷால்லா நான் எடுத்த எல்லா வீடியோவும் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய காவல். பாய். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி. சைகமா இன்னும் தூங்கலை. பார்த்தீங்களா என் நிலைமை. நிறைய பேர் கேட்குறீங்க எதுக்கு வீடியோ போடலன்னு. இதுதான் என் நிலைமை. டைம் இப்போ சரியாக 12:30 ஆகுது. இன்னும் சைகமா தூங்கலை. நான் இப்போது ஏதாவது பண்ணி நான் இன்றைக்கி எடிட் பண்ணியே ஆவேன்ற வைராக்கியத்தில் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய காவல். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். பாய்.